பாகிஸ்தான் சீனான்னு 2 பேருக்கும் தூக்கமே போச்சு. இந்தியா ரகசியமா செஞ்ச அதிரடி வேலையை கேட்டா நீங்களும் மிரண்டு போவீங்க. நம்ம இந்தியா உலகத்திலேயே ரொம்ப வேகமா வளர்ந்து வரும் நாடு. ஆனா பாகிஸ்தானும் சீனாவும் நமக்கு எப்பவுமே குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தீவிரவாத தாக்குதல்கள், ராணுவ சவால்கள்னு எல்லாத்தையும் தாண்டி இந்தியா ராணுவ பலத்தையும் பயங்கரமா பெருக்கிட்டு வருது. இப்போ எல்லார் கண்ணிலையும் சிக்காத ஒரு புது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைய நம்ம DRDO வெற்றிகரமா பரிசோதனை செஞ்சிருக்காங்கன்னு தகவல் வெளியாகியிருக்கு. ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்துல உருவான இந்த ஏவுகணைக்கு ETLDHCMன்னு பேரு. இது நம்ம பிரம்மோஸ் ஏவுகணையை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. பிரம்மோஸ் ஏவுகணை ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகத்துல போகும்னா, இந்த புது ஏவுகணை ஒலியின் வேகத்தை விட 8 மடங்கு வேகத்துல, அதாவது மணிக்கு 11,000 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கும். ஆபரேஷனல் ரேஞ்சும் 1500 கிலோமீட்டர். இது நிலம், நீர், ஆகாயம்னு எங்கிருந்து வேணும்னாலும் ஏவலாம். அதுவும் ரொம்ப தாழ்வான உயரத்துல பறக்கிறதால எதிரி நாட்டோட ரேடார்ல சுத்தமா சிக்காது. ஸ்கிராம்ஜெட் என்ஜின் பொருத்தப்பட்ட இந்த ஏவுகணை நம்ம ராணுவத்துக்கு பெரிய பலத்தை கொடுத்திருக்கு. பாகிஸ்தான், சீனா கூட உறவு சரியில்லாத இந்த நேரத்துல இந்தியாவோட இந்த புது ஏவுகணை அவங்களுக்கு நிச்சயம் கலக்கத்தை ஏற்படுத்தும். இது வெறும் உதாரணம்தான். நம்ம ராணுவம் இன்னும் பல மடங்கு பலமாயிட்டு வருது. இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை பத்தி உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.